உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அது சம்மந்தமான பிஸ்னஸ் சம்மந்தமான கவர்மெண்ட் என்னென்ன உதவிலாம் கொடுக்குறாங்க, உதாரணத்துக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் எந்த மாதிரியான லோன்ஸ் கொடுக்குறாங்களா, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது சப்சிடி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பற்றின எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா நீட்ஸ் அப்படிங்கிற ஸ்கீமை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீட்ஸ் ஸ்கீம் தான் என்ன, அது யார் அந்த ஸ்கீமை கண்டக்ட் பண்ணுறாங்க, அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து உங்களுக்கு இலவசமாக, அதாவது சப்சிடி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வந்து முதல் தலைமுறை என்டர்பிரனர் ஆகணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து அது சம்மந்தமான தேடலில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சென்ட்ரல் கவர்மெண்டோட நீட்ஸ் அப்படிங்கிற ஸ்கீமை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த நீட்ஸ் அப்படிங்கிறது நியூ என்டர்பிரனர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். அதாவது சிறு குறு தொழில் செய்பவர்களை வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி, அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களோட தொழிலை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்கீம் தான் இது. வந்து ரொம்ப நாளாவே இந்த ஸ்கீம் இருக்கு. இந்த ஸ்கீம்ல வந்து கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஒரு 5 lakhsல இருந்து ஒரு 10 crores வரைக்கும் இருக்கலாம் அந்த ஸ்கீம்ல. அந்த மாதிரியான சர்வீஸ் அல்லது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க தொழில் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து கவர்மெண்ட் அணுகலாம். எம்எஸ்எம்இ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல போய் நீங்க நீட்ஸ் ஸ்கீமுக்குள்ளான எலிஜிபிலிட்டி எல்லாம் பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷன்லாம் நீங்க அதை கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அந்த நீட் ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி என்ன, அதனால பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையா ஒன்று இப்போ நம்ம பார்க்க போறோம். அந்த ஸ்கீமோட ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டியை பார்த்துருவோம். உங்களோட வயசு வந்து 21லேருந்து 45 வரைக்கும் இருக்கணும். இதாவது இது வந்து நார்மல் கேட்டகரிக்கு. இதுவே வந்து ஒரு பெண்களாகவோ இல்லது மாற்றுத்திறனாளிகள் அல்லது பின்தங்கியவர்களுக்கு ஏஜ் ரிபேட் இருக்கு. இது வந்து நீங்க 45 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 5 lakhsல இருந்து 10 crores வரைக்கும் இருக்கலாம். உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளவோ அதுல இருந்து 25% வரைக்கும் கவர்மெண்ட் வந்து சப்சிடியா கொடுக்குறாங்க. உங்களோட தொழிலை நீங்க ரன் பண்றதுக்கான இலவசமா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய உதவித்தொகை இது. அது அல்லாம உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிசினஸ் பிளான் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்திலாம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த நீங்க என்ன தொழில் தொடங்குறீங்களோ அது ரிலேட்டடா என்னென்ன மாதிரியான டெக்னிக்கல் விஷயமா இருக்கு அப்படிங்கிறத பத்தினையும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதை வந்து என்டர்பிரனியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து கிண்டியில இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்து கவர்மெண்ட் கண்டக்ட் பண்றாங்க. அங்க உங்களுக்கு வந்து 3 weeks ட்ரைனிங் இருக்கும். அந்த 3 weeks ட்ரைனிங்ல வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பேங்க்ல அப்ரோச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பிசினஸ் பிளானை நீங்க எப்படி ரெடி பண்றது அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒன்ஸ் நீங்க பிசினஸ் பிளானை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் பிளானை எடுத்துட்டு போய் நீங்க வந்து பேங்க் அப்ரோச் பண்ணி அந்த பேங்க்ல வந்து நீங்க லோனு சாங்ஷன் பண்ற வரைக்குமே வந்து உங்களுக்கு பேக் போன்ல சப்போர்ட்டா இருக்கிறாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தியரட்டிக்கல் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 weeks வந்து டைரக்டா நீங்க வந்து அந்த இன்ஸ்டியூட்ல போயோ அல்லது ஆன்லைன் கோச்சிங்கோ உங்களுக்கு இருக்கும். எந்த ஃபீல்டுல எந்த செக்டார்ல நீங்க தொழில் செய்யறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது ரிலேட்டடான உங்களுக்கு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா என்டர்பிரனர்ல இருக்கிற சிலவரோட ஒரு லிங்க், அவங்க மூலியமா ஒரு வெபினார், இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க புதுசா தொழில் தொடங்கும் போது அதுல இருக்கக்கூடிய சட்ட பிரச்சனைகள், நீங்க என்ன மாதிரியான அப்ரோச் எடுக்கணும், நீங்க யார் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்க ரெடி பண்ணணும், எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ல போய் நீங்க அப்ரோச் பண்ணணும், நீங்க பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா சட்ட தொழில்நுட்ப உதவிகளையும் வந்து அவங்க கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தபட்சமா வந்து சப்சிடின்னு சொன்னோம் இல்லையா, கவர்மெண்ட் வந்து உதவித்தொகை கொடுக்குறாங்க. அதாவது உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட்ல வந்து 25% வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. அது மேக்ஸிமம் வந்து 75 lakhs வரைக்கும் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சப்சிடியா கொடுக்குறாங்க. நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்க பிசினஸ் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சிட்கோல வந்து உங்களுக்கு ஒரு பிளேஸ் கொடுக்கறதுக்கான ப்ரியாரிட்டைஸ் பண்றாங்க. அதே போல வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து அடிஷனலா 10% வரை கேபிட்டல் சப்சிடி கொடுக்குறாங்க. சரி, ஓகே, இவ்வளவு ஸ்கீம் இருக்கு. இந்த ஸ்கீமுக்கு வந்து நம்ம யார் எலிஜிபிள் அப்படிங்கறத நம்ம இந்த வரிசையா பார்த்துருவோம். இந்த ஸ்கீமை நீங்க அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்க தமிழ்நாட்டில் வந்து 3 வருஷமாக இருந்திருக்கணும். அதுக்கு குறைவாக நீங்க தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதே போல வந்து அப்ளிகன் வந்து முதல் தலைமுறை என்டர்பிரனரா இருக்கணும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்னது போல அவங்களோட ஏஜ் வந்து 21லேருந்து 45 வரைக்கும் இருக்கணும். அவங்களோட எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் வந்து 12th முடிச்சிருக்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்கம் சீலிங் அப்படிங்கிறது கிடையாது. அப்படின்னா என்னன்னு சொன்னா, உங்களோட குடும்பத்தோட ஆண்டு வருமானம் எவ்வளவு இருந்தாலும் அதை பத்தின பிரச்சனை இல்லை. ப்ரொவைடே நீங்க வந்து முதல் தலைமுறை என்டர்பிரனரா இருந்து மற்ற எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்டை நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம்.
அதே மாதிரியே நீங்க வந்து ஏற்கனவே ஏதாவது ஒரு வங்கியிலையோ இல்ல வந்து கூட்டுறவு சொசைட்டிலயோ நீங்க கடன் வாங்கியிருந்து அதை டிஃபால்ட் பண்ணியிருந்தீங்க, அதை திரும்ப கட்டாம நீங்க இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களால இந்த ஸ்கீம்ல வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே போல இந்த ஸ்கீம் வந்து நீங்க அப்ளை பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வேற எதுவும் கவர்மெண்ட்ல இருந்து தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய கேபிட்டல் சப்சிடி அந்த மாதிரி ஸ்கீம் எதுவுமே நீங்க அப்ளை பண்ண முடியாது. உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து 10% இருக்கணும் மினிமமா. அதாவது உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து 10% வந்து நீங்க வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதுவே வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5% வரைக்கும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அதே போல இடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அந்த ட்ரைனிங் வந்து மேண்டேட்டரி. நீங்க கண்டிப்பா அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கே போக முடியும். ஸோ இந்த எல்லா கண்டிஷனுமே எனக்கு சூட் ஆகுது. இப்போ நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா அதே லிங்க் இருக்கு. அதுல வந்து அப்ளைங்கிற பட்டனை நீங்க கிளிக் பண்ணி அதுல உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. உங்களோட எல்லாத்தையும் ஐடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங்க்கு அவருக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில் அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்ததை வச்சு உங்களை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு என்டிட்டிக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷனை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ டிக் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து அவங்களும் அனலைஸ் பண்ணி எலிஜிபிள் கேண்டிடேட்க்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ப்ரொவிஷனல் சாங்ஷன்ஸ் கொடுப்பாங்க. உங்களோட அப்ளிகேஷன் ப்ரொவிஷனலாக அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த டிஐசி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா உங்களோட அப்ளிகேஷனை அவங்களும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு எல்லாம் மேட்ச் ஆகிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு இடிபின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரைனிங்காக உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்க வந்து உங்களோட ஸ்கெடியூல் அனுப்பிச்சு இந்த ஸ்கெடியூல வந்து நீங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க டிக் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து இடிபி வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சிட்கோக்கு அனுப்புவாங்க. சிட்கோவில் போய் வந்து உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா, அதை வந்து சிட்கோ வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கான அமௌண்ட் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து உங்களோட ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணணும். அந்த டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்டோ அல்லது நீங்க லோன் அப்ளை பண்ணியிருந்தாலோ அல்லது கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய சப்சிடியான ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவு ப்ராசஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா தெரியும். ஆனா ரொம்ப சிம்பிளா வந்து நீங்க வந்து வித்தின் 1 or 2 months வந்து நீங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் கம்ப்ளீட் பண்ணி உங்களோட பிசினஸை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட ஃபோக்கஸ் உங்களோட பிசினஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த ஃபீல்டில் நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க, அதை எப்படி நீங்க டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தான் இருக்கணும். ஸோ அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் இதை நம்ம இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்றதுக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட எனி கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி போட்டோட இருக்கக்கூடிய ஆதார், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி வேணும். அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு காப்பி வேணும், 2 ஃபோட்டோ வேணும், உங்களோட ஏஜ் ப்ரூஃப் வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், அப்புறம் வந்து உங்களோட ரெசிடென்ஸ் ப்ரூஃப் லைக் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வேணும். இதை தவிர மேலே ஏதாவது டாக்குமெண்ட் தேவைப்பட்டாங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இவ்வளோதாங்க இந்த ஸ்கீம். நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 2 months உங்களோட உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இல்லை சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கவர்மெண்டோட டிக் அப்படிங்கிற வெப்சைட்டையோ இல்லை எம்எஸ்எம்இ அப்படிங்கிற வெப்சைட்டையோ அப்படிங்க பார்க்கலாம். அதோட லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கிறேன். வேற ஏதேனும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல கூட கேட்கலாம். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குங்கிறத நான் வந்து கமெண்ட்லேயே உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன்.